அதிமுக பொதுச் செயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனைக்கு கண்டனம் தெரிவித்து சென்னையில் அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சொத்து வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து பரப்பன அக்ரஹார வளாகத்தில் உள்ள மத்திய சிறையில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அடைக்கப்பட்டுள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிமுகவினர் உட்பட பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிங்காநல்லூர் சட்டப்பேரவை உறுப்பினரும் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளருமான சின்னசாமி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கருப்பு சட்டை மற்றும் கருப்பு பட்டை அணிந்து 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் இன்று போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மக்கள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அநீதியான ஒரு தீர்ப்பை வழங்கி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அந்த சிறையில் அடைத்திருக்கிற தவறான தீர்ப்பை கண்டித்து மாண்புமிகு தமிழக முதல்வரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள தொழிற்சங்கங்கள் அண்ணா தொழிற்சங்க பேரவையில் இணைக்கப்பட்டிருக்கிற மாநிலம் முழுவதும் இன்றைக்கு 2.5 லட்சம் தொழிலாளர்கள் ஒரே நேரத்தில் உண்ணாநோன்பை மேற்கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிற்கு உடனடியாக ஜாமீன் வழங்க வலியுறுத்தி திருச்சியில் அண்ணா தொழிற்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால் தரும் கூடுதல் விவரங்களை தற்போது காணலாம். விஜயகோபால், சொல்லுங்க, உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அமைப்புகள் குறித்து விரிவா சொல்லுங்க. இந்த போராட்டத்தால் பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா? பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்க எப்படி இருக்கு? இது பற்றி சொல்லுங்க. அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் வழங்கப்பட்ட தண்டனை அதிமுகவிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு அதிமுக போராட்டம் மட்டுமல்லாது வர்த்தகர்கள், லாரி உரிமையாளர்கள், பொதுமக்கள் என்ற இந்த போராட்டம் விரிவடைந்து கொண்டே சென்று வருகிறது. இந்நிலையில் அஇஅதிமுகவுடைய தொழிற்சங்க அமைப்பான அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் இன்று திருச்சி மேல சிந்தாமணி அண்ணா சிலை அருகே ஒரு பிரம்மாண்ட உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நம்மிடையே இது குறித்து பேசுவதற்காக திருச்சி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவையுடைய திருச்சி மாவட்ட செயலாளர் ஜெயபால் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார், இங்க என்னென்ன போராட்டம் நடத்துறீங்க? யார் யார் கலந்துக்கிறீங்க? அப்ப சொல்லுங்க. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களே கொடூரமான முறையிலே வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தீர்ப்பை கண்டித்து அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் நாடு தழுவிய அறப்போராட்டம், அதாவது உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அறப்போராட்டத்திலே அம்மா அவர்கள் விரைவில் விடுதலையாக வேண்டும். அம்மா அவர்களை காழ்ப்புணர்ச்சி காரணமாக கர்நாடகம், காங்கிரஸ் மற்றும் கருணாநிதி இந்த 3 காக்காக்களால் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த தொல்லையை நீக்குவதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். கருணாநிதி, காங்கிரஸ், கர்நாடகா இந்த 3 காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் அம்மாவுடைய வளர்ச்சியை கண்டு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையால் இந்த நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இவர்களுடைய நிலை மாற வேண்டும் என்றால் இந்திய அரசு உடனே இதற்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த வழக்கை கர்நாடகத்திலிருந்து வேறொரு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுவதால் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் என்பது அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அம்மா அவர்களை விரைவில் வெளியிடுவதற்கு இந்திய திருநாட்டை ஆளுகின்ற மத்திய அரசு இந்த வழக்கை கர்நாடகத்திலிருந்து மாற்றி நல்லதொரு முடிவை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் தமிழகத்திலிருந்து பெரும் வாரியான வித்தியாசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் இருப்பதற்கு நீங்கள் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறுகிறேன். அதாவது இன்று இவங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் தவிர்த்து அதிமுக பல்வேறு பகுதியில் இன்னைக்கு ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்த நிலையில் பல்வேறு இடங்களில் அதிமுக ஒவ்வொரு இடத்திலிருந்து கிளம்பி, அதாவது அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலை உள்ளிட்ட இடங்களில் சென்று அங்குள்ள முக்கியமான கோயில்கள், வழிவிடு முருகன், திருச்சி ரயில்வே ஜங்ஷன் வழிவிடு முருகன் கோயில், ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயில், திருவானைக்கோயில் ஐலாண்டேஸ்வரர் கோயில் உள்ளிட்ட கோயில்களில் சென்று வழிபாடு நடத்தினர். அதே போல நத்தர்வள்ளி தர்காவிலும் இவர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். இவர்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக முதல்வரை வெளியில் வர வைக்க வேண்டும், அதாவது உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பது இவருடைய நோக்கமாக இருக்கிறது. இல்லை என்றால் இவருடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும் என்கிறார்கள். இவருடைய போராட்டம், அதாவது அரசு போக்குவரத்து ஊழியர்கள் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இவருடைய போராட்டத்தின் காரணமாக அரசு பஸ் போக்குவரத்து எவ்விதமும் தடைபடவில்லை, தொடர்ந்து போக்குவரத்து நடக்கிறது என்று அரசு போக்குவரத்து கழக அதிகாரி தெரிவிக்கின்றனர். விஜயகோபால், திருச்சியில் இருந்து அண்ணா தொழிற்சங்கத்தினர் நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டம் குறித்து உங்கள் நேரடி தகவலுக்கு நன்றி. சொத்து வழக்கில் சிறை வைக்கப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளருக்கு ஜாமீன் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி
கோவை காந்திபுரம் பகுதியில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் 2000க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நேசராஜ் தரும் கூடுதல் தகவலை தற்போது பார்ப்போம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கர்நாடக நீதிமன்றம் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி கோவை காந்திபுரம் பகுதியில் 22 அமைப்புகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூறும்போது அவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர். இது குறித்து நம்மிடையே ஓகே சின்னராஜ் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், இதை பத்தி எப்படி பாக்குறீங்க இந்த ஜெயலலிதா மனு? மாண்புமிகு இதய தெய்வம் மக்கள் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் மீது வழங்கப்பட்ட அந்த அநீதியை எதிர்த்து இன்றைக்கு ஜாமீன் மனு கோரி விண்ணப்பித்த அந்த மனுவை இன்றைக்கு நீதித்துறை புறந்தள்ளி அதனுடைய வழக்கை 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருப்பது என்பது ஒட்டுமொத்தமாக இன்று உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்களுடைய உணர்வுகளை நீதிமன்றம் மதிக்கவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு எல்லோரும் சோகத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு காந்திபுரம் பகுதியிலே, கோவை மாநகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியிலே இந்த தொழிற்சங்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து தொழிலாளர்கள் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற வகையிலே இங்கே அறப்பார்வையிலே கலந்திருக்கின்றோம்.